லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா அவங்க வந்துட்டாங்க. ஹாய் பிரீத்தி. ஹாய் ஆண்டி. ஹாய். வாங்க. ஹாய் பிரீத்தி. வாங்க வாங்க அங்கிள். வாங்க. இல்லப்பா அதெல்லாம் பண்ண சரியா வராதுப்பா. வாங்க இல்லடா, உள்ள நான் வாங்க. சொல்றதுக்கு இங்க பாருங்க அப்படிலாம் பண்ண முடியாது. ஏய், ஆண்டி. வாங்க. ஆண்டி, உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்ட் காயத்ரி வந்திருக்காங்க. காயத்ரியா? இவ சரியான வில்லங்கமாச்சே. இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? ஹாய் காயத்ரி, எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன் வேதா. ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட், தேங்க் யூ. வேர் இஸ் நேஹா? விஜய், ஸ்னேகா எங்கடா? உள்ளதாமா இருக்கா, கூப்பிடுறேன். ஸ்னேகா. ஸ்னேகா. வெறும் +2 படிச்ச என்ன கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பிசினஸ் ஸ்டடி முடிச்சதா போய் சொல்லி என் அம்மா என்ன இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனாங்க. அடுத்து என் தங்கச்சியை இந்த வீட்டுக்கு 2வது மருமகளாக்கி 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை ஆளலான்னு பிளான் பண்ணோம். அந்த வித்யா எல்லாத்தையும் கெடுத்துட்டா. விட மாட்டேன். எப்படியாவது அவ இடத்த காலி பண்ணி அந்த இடத்துக்கு என் தங்கச்சியை கொண்டு வந்துருவேன். நாங்க நினைச்ச மாதிரி 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை கட்டி ஆளுவோம். எல்லாரும் என்னது காமெடி பீஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த அப்பாவி முகத்தை வச்சுக்கிட்டே நாட போற கேம இனிமேதான் எல்லாரும் பார்க்க போறாங்க. ஸ்னேகா. இத வந்துட்டேங்க. ஹாய் ஆண்டி. வாமா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஒரு தடவை தான் என்ன பாத்திருக்கீங்க. இப்ப வரைக்கும் என் படிப்பை ஞாபகம் வச்சிருக்கீங்களே. வேதாவோட மருமகள்களை படிப்பை வச்சுதானே ஞாபகம் வச்சுக்க முடியும். அதை தாண்டி எந்த கேள்வியும் கேட்காம இருந்தா சரி. சாரி வேதா, என்னால உன் பையன் கல்யாணத்துக்கு வர முடியல. அதான் நேர்ல விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பிரீத்தி ஆண்டி, நீ சஞ்சய் பக்கத்துல போய் நில்லு. 2 பேரும் இந்த கிஃப்ட சேர்ந்து வாங்கிக்கோங்க. பிரீத்தி, அவங்க தான் தெரியாம சொல்றாங்கன்னா நீ சஞ்சய் பக்கத்துல போய் நிக்கலாமா? தள்ளி நில்லுமா. வாணி, நீ சஞ்சய் பக்கத்துல நில்லு. ஏமா தயங்கி நிக்கிற? வந்து நில்லுமா. பாக்க வேலைக்கார பொண்ணு மாதிரி இருக்கா. இவ ஏன் சஞ்சய் பக்கத்துல நிக்கிறா? வேலைக்காரியா? இப்பதான் வேதாவோட 2வது மருமக. என் பையன் சஞ்சயோட வைஃப் மிஸ்ஸஸ் சஞ்சய். அப்போ பிரீத்தியோட சஞ்சய்க்கு கல்யாணம் நடக்கலையா? என்னடி வேதா, லவ்வா? என்ன சஞ்சய், இப்படி ஒரு அம்மாவுக்கு பையனா பிறந்துட்டு உன் டேஸ்ட் ஏன் இவ்ளோ கேவலமா போச்சு? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? வாழ போறது அவங்க. ஓகே, பட் வேதாவோட மருமகளா இப்படி ஒருத்திய ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஆல் தி பெஸ்ட். வாங்கிக்கோங்க. வாணி, ரைட்? வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? நர்சிங். டிகிரியா டிப்ளமாவா? ஏன்னா இப்பெல்லாம் 6 மாச கோர்ஸ படிச்சுட்டு வந்து நர்ஸ்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட அப்படி ஒரு பொண்ணு என்னை ஏமாத்தி வேலையில சேர்ந்துட்டா. அதனாலதான் கேட்டேன். வாணி டிகிரி படிச்ச பொண்ணுதான் ஆண்டி. ஏன் சஞ்சய், உன் ஒய்ஃபுக்கு பேச்சே வராதா? இல்ல அவகிட்ட கேள்வி கேட்டா நீ பதில் சொல்றியே, அதான் கேட்டேன். அதெல்லாம் வாணி நல்லா பேசுவா. நீங்க கேளுங்க ஆண்டி.
Okay, if someone get heart attack, how will you give first aid? என்ன எக்ஸாம் வைக்கிறீங்களா? நான் ஒரு டாக்டர். வேதாவோட மருமக நர்ஸுங்கிறதுனால அவ எவ்வளவு டேலண்டான பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தப்பும் இல்லையே. நீங்க ஏன் பதறீங்க? வாணி, அவங்க என்ன சொல்றாங்க? சஞ்சய், நர்சிங் படிச்ச பொண்ணு அவங்க. நான் என்ன கேக்குறேன்னு அவங்களுக்கு நல்லாவே புரியும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. சொல்லு வாணி, ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். என்ன வேதா, எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே முழிக்கிறா? இவ முழிக்கிறத பார்த்தா டிகிரி கூட முடிக்காத பொண்ணு மாதிரில இருக்கா. இவ ப்ராப்பரா டிகிரி பண்ண மாதிரி எனக்கு தெரியல வேதா. நீ எப்படி உன் இன்ஸ்டிடியூட் பொறுப்பெல்லாம் ஒப்படைப்ப? உனக்கு அப்புறம் உன் மருமக தான் பாத்துக்கணும்னு ட்ரீம்ல எல்லாம் இருந்தியே வேதா. இனி அதெல்லாம் நடக்குமா? வாழ்த்து சொல்ல வந்துட்டு வருத்தத்தை சொல்ற மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சே வேதா. சோ சேட். பாய். வரேன் சந்திரமோகன் சார். படிப்புல வேதாவுக்கு ஏத்த மருமகளா இல்லனாலும் உங்களுக்கு ஏத்த மருமகளா இருப்பா போல. அதான் அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. உங்களுக்கும் என் வாழ்த்துக்கள் சார். வரேன் வேதா. என்ன வாணி, அவங்க அவ்ளோ கேள்வி கேக்குறாங்க. ஏதாவது ஒரு பதில் சொல்லி சமாளிக்கலாம்ல. அப்படியே கல்ல மாதிரி நிக்கிற. என்ன ஆச்சு உனக்கு? உன்னால ஆண்டி எவ்ளோ இன்சல்ட்டா ஃபீல் பண்றாங்கன்னு தெரியுமா? பிரீத்தி, சும்மா கொளுத்தி போடாத. வந்தவ எப்படிப்பட்டாள்னு எனக்கும் வேதாவுக்கும் நல்லாவே தெரியும். இவனும் ஃபீல் பண்ணாதம்மா வாணி. அவ அப்படிதான். நீ போய் வேலையை பாருமா போ. வாணி நில்லு. உண்மையை சொல்லு, நீ டிகிரி படிச்சிருக்கியா? வேதா, என்ன நீ? காயத்ரி எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா அவ தப்பா எந்த கேள்வியும் கேட்கல. அவ இவளோட படிப்பை பத்தி மட்டும் தானே விசாரிச்சா. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே? அம்மா, அவங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. வாணி கிராமத்துல தமிழ் மீடியத்துல படிச்ச பொண்ணு. அவளால எப்படிமா முடியும்? யாரும் எதுவும் பேச வேண்டாம். நான் இவகிட்ட பேசுறேன். இவ எனக்கு பதில் சொல்லட்டும். மத்த எல்லாரும் சைலண்டா இருந்தா எல்லாருக்குமே நல்லது. சும்மா இவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு எதிர்த்து யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா அடுத்த நிமிஷம் இவ இந்த வீட்ல இருக்க மாட்டா. அப்படி போடு. நீ போட்ட பால்ல வித்யா கிளீன் போல்ட் ஆக போறா பிரீத்தி. அவங்க ரொம்ப பேசிக்கான கேள்வி தானே கேட்டாங்க. அதுக்கே உன்னால பதில் சொல்ல முடியல? சொல்லு. அவங்க முழுக்க இங்கிலீஷ்ல கேட்டதால உன்னால இங்கிலீஷ்ல பதில் சொல்ல முடியல? ஆமாமா. அவங்க என்ன கேட்டாங்கன்னு புரிஞ்சதில்ல? நர்சிங்ல டிகிரி பண்ண உனக்கு இங்கிலீஷ் பேச முடியலனாலும் புரிஞ்சிருக்கணும். அப்படி புரியலனா நீ படிக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்க கேட்டது எனக்கு புரிஞ்சதுமா. அப்ப நீ தமிழ்லயே பதில் சொல்ல வேண்டியது தானே? அறிவுக்கு மொழி ஒரு தடையே இல்ல. இங்கிலீஷ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ். அது அறிவில்ல. இல்லம்மா, பதட்டத்துல. கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்களுக்கு பதட்டமே வராது வாணி.
என்ன கேள்வினே தெரியாதவங்களுக்கு தான் பதட்டமா இருக்கும். உனக்கு என்ன கேள்விங்கிறதே புரியாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்படிலாம் இல்லம்மா. இத்தனை நாள் இல்லாத சந்தேகம் இப்போ எனக்கு வந்திருக்கு. அது நீ டிகிரி படிச்சது உண்மையா? நான் படிச்சிருக்கேம்மா. சரி, உன் சர்டிபிகேட் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வா. அது ஊர்ல இருக்குமா? ஏற்கனவே ஒரு தடவை நான் உன்கிட்ட இத பத்தி கேட்டிருக்கேன். அப்பவும் நீ இதே பதில தான் சொன்ன. இப்பவும் இதே பதில சொல்ற. அவகிட்ட அப்படி எந்த சர்டிபிகேட்டும் இல்ல போல. இருந்திருந்தா எப்போ காட்டிருப்பாள வேதா. படிக்காத ஒருத்தி என்ன எப்படி கியூர் பண்ணா? இந்த ஃபேமிலில எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கா? பார்வையில தப்பு இருந்தா பாக்குற எல்லாமே தப்பா தான் தெரியும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனி இந்த மாதிரி எந்த தப்புமே நடக்காதுமா. அவ மேல உனக்கு டவுட் இருந்தா அவ திறமையை ப்ரூவ் பண்றதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடு. அதை விட்டுட்டு வில்லங்கமான ஒருத்தி வேணும்னு பேசிட்டு போனதெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்க. ஆமாம்மா, என்ன நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சு காட்டுறேன். நாளைக்கு தைப்பொங்கல். ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ் நம்மளோட இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு இன்வெஸ்ட் பண்றத பத்தி பேச வராங்க. நீ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். உன்னால முடியலன்னா அந்த வேலையை பிரீத்தி செய்வா. அப்படி அவ அச்சீவ் பண்ணி நீ தோத்துட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும். வேதா, நீ பிளான் பண்ணி வாணியை இங்க இருந்து அனுப்பணும்னு நினைக்கிறேன். அங்கிள், அவ படிச்ச பொண்ணு, அவளால முடியாதுன்னு நீங்களே டிமோட்டிவேட் பண்ணா எப்படி? என்னவா நீ சைலண்டா இருக்க? சரின்னு சொல்லு. சரிங்கம்மா, நான் இந்த போட்டிக்கு சம்மதிக்கிறேன். நான் தோத்துட்டா இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். நீ வாய்ப்பு கேட்ட, நான் கொடுத்துட்டேன். ஆல் தி பெஸ்ட். தமிழ் தெரிஞ்சவங்க கிட்டயே உன்னால பதில் பேச முடியல. வரவங்க அமெரிக்காலேயே பிறந்து வளர்ந்த அமெரிக்கன்ஸ். அவங்க கிட்ட எப்படி சமாளிக்க போறியோ? எனிவே, மை பெஸ்ட் விஷஸ். போலாமா? நான் ஆல்ரெடி அந்த இன்வெஸ்டரை எப்படி சைன் பண்ண வைக்கணும்னு பக்காவா பிரசன்டேஷனே ரெடி பண்ணி வச்சிட்டேமா. இவளுக்கு இப்பதான் தகவலே சொல்றாங்க. நாளையோட அவ சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. படிக்காத ஒருத்தி ஃபாரினர்ஸை எப்படி சமாளிக்க போறான்னு ஜாலியா பார்க்கலாம். வித்யா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் பக்கம் நாங்கள் அத்தனை பேரும் இருக்கோம். நீ பண்ண வேண்டிய பிரசன்டேஷனை நான் உனக்காக ரெடி பண்ணி தரேன். நீ தான் ஜெயிக்க போற. பிரசன்டேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி இதை சமாளிச்சு என் வாழ்க்கையை காப்பாத்திக்க போறேன்னு எனக்கே தெரியல. விவசாயத்தை பத்தி கேட்டா ஒரு நாள் முழுக்க விளக்கம் கொடுப்பேன். அந்த வெள்ளக்காரங்க கிட்ட நான் என்னத்த விளக்கம் சொல்றது?
கடவுளே, என்னை ஏன் இப்படி கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குற? நீதான் காப்பாத்தணும். என்ன செய்ய போற? ஏய், என்ன கோவமா இருக்கியா? ம்? ஆமா, ஏன் உன் மூஞ்சி காது போன பலூன் மாதிரி இருக்கு? நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு காமெடியா இருக்கா? உன் புலம்புல சரி பண்றதுக்கு தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். என்ன பண்ண போற? இரு, சொல்றேன். இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குல்ல, அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. ஸோ அம்மா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம அதே மாதிரி அவங்க வழியிலேயே போய் நம்மளோட ஐடியாஸையும் அதுல சேர்த்து அதையே பிரசன்டேஷனா பண்ணுவோம். அப்படியே அதை பார்த்து அவங்க ஆடி போயிடணும். ஓகேவா? ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இவ்ளோத்தையும் ஒரே ராத்திரில ஃபினிஷ் பண்ண முடியுமா? நீ ஏன் ஒரு ராத்திரின்னு குழம்பிக்கிற? இன்னும் 9 மணி நேரம் இருக்கு. எனக்கும் இங்கிலீஷ்க்கும் எட்டாது. அது எனக்கு தெரியும். அது எற்ற அளவுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு சஞ்சய். எதுக்கு பயப்படுற? அந்த காயத்ரி ஆண்டியை வர வச்சு உன்னை இப்படி பிரச்சனையில மாட்டி விட்டதே அந்த பிரீத்தி தான். நீ அவளுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கலாமா? இந்த பாரு, ஜெயிச்சு காட்டி அவ மூக்க உடைக்க வேணா? பண்ணுவியா? உடைப்பேன், கண்டிப்பா உடைப்பேன். அவளா நானும் ஒரு கை பாத்துருவேன். ஐ எக்ஸ்பெக்ட் தட். ஆரம்பிக்கலாமா? நீ ஆரம்பி. ஓகே, சி சூப்பர். இவன் கொடுக்கற ட்ரைனிங்க பார்த்தா வித்யா ஜெயிச்சிருவா போல. விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? சஞ்சய், பவரை ஆஃப் பண்ணியாச்சு. ஜெனரேட்டரையும் காலி பண்ணுவோம். அவ இப்ப எப்படி படிக்கிறான்னு நானும் பாக்குறேன். என்ன சஞ்சய், கரண்ட் போயிடுச்சு. என்னன்னு தெரியலையே. இப்ப நான் எப்படி படிக்கிறது? இரு, நான் போய் பார்க்கறேன். செக் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னடி பவர் கட் ஆயிடுச்சு? ஏசி இல்லாம எப்படி தூங்குறது? போய் என்னன்னு பாரு. மா, பவர் கட் பண்ணதே நான் தான். ஏண்டி? அப்படிலாம் அவ படிச்சு வின் பண்ணிடுவாளா? நல்ல வேலை நீ கவனிச்ச. இல்லனா அவ பக்காவா ரெடியாகி வந்திருப்பா. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுமா. என்ன சொன்ன பிரீத்தி? நான் என்ன சொன்னேன்? ஒன்னும் சொல்லலையே. இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ என்ன செஞ்சாலும் நீ நினைக்கிறது நடக்காது. என்ன, ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்ண போறியா? சேச்சா, நாங்க யாரும் உதவி பண்ணலனாலும் அவளுக்கு கடவுளோட உதவி எப்பவுமே இருக்கும். ஏன்னா என் அண்ணனையும் வித்யாவையும் சேர்த்து வச்சது அந்த கடவுள் தான். அவங்கள அவரு அவ்வளோ ஈஸியாலாம் தோக்க விட மாட்டாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். பாய். வித்யா, ஜெனரேட்டர்லயும் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதான் பவரும் வரல. இப்ப என்ன பண்றது? ஹேய், என்ன மேஜிக் எல்லாம் பண்ற? சொடக்கு போட்டது லைட்லாம் வருது. இது மேஜிக் இல்ல, ஆ, அன்பு. இந்த குடும்பத்துல எனக்கு இருக்கிற சப்போர்ட். பா, எல்லார் போன்லயும் ஃபுல் சார்ஜ் இருக்கு. வெளிச்சத்தை பத்தி நீ கவலையே பட வேணாம். நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ண. இந்த குடும்பம் எப்பவுமே உங்க கூட நிக்கும். டேய், குட் நைட்.
குட் நைட். உங்களுக்கு இல்ல, எங்களுக்கு தான். ம்? ஆ, அப்படியே நான் இங்க வச்சிடுறேன். ஒரே இடத்துல எல்லாத்தையும் சுத்தி வைக்கணும். இது அங்க வை. வித்யா, சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கமா? நீ ஜெயிச்சாதான் இந்த வீட்லயே இருக்க முடியும். கண்டிப்பா மாமா ஜெயிச்சிருவேன். ஆல் தி பெஸ்ட். வாங்க போலாம். வர வித்யா. ஹனி ஜெயிச்சிரணும். இப்படிப்பட்ட உறவுங்க நம்ம கூட இருக்கும்போது நமக்கு தோல்வியே இல்ல சஞ்சய். சரி, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? முதல்ல உட்காரு.